ரங்கா அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோடைய காலடி இது? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒண்ணு செய்யலாம். நம்ம ஜிலவை கூட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அது ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிடும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சட்டா அப்ப தொடச்சாது விடுறோமா? போ உள்ள. ஐயோ குட் மார்னிங் தலைவரே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 8:30 மணிக்கெல்லாம் நம்ம டைனிங் டேபிள்ல இல்ல. அப்புறம் உங்க அம்மாவுக்கு நான் பதில் சொல்லவே முடியாது. ஐயோ இந்த நேரம் பார்த்து ஜிப்பு தகராறு பண்ணுது. என்னங்க ஜிப்பு போற வழியில போட்டுக்கலாம் வாங்க. டைய கட்டு வந்துடுறேனே. என்ன ஒரு நாளைக்கு டை இல்லன்னா என்ன இப்ப? வாங்க. காக்கா மாதிரி பறக்கறிய. ஒருவேளை பட்டி கிடக்க மாட்டியா? உடம்பு குறையாதா? நான் டிஃபனுக்கு காக்கா மாதிரி பறக்கறேனா? டிஃபன் இல்லனா பரவாயில்லைங்க. ஆனா உங்க அம்மா பாக்குற பார்வை இருக்கே. சாம அமெரிக்காலயே போய் செட்டில் ஆயிலாம் போடு. எங்க அம்மா அங்க வந்து படுத்துவா. வாங்க. குழந்தை எங்க? குழந்தை மீனா போய்ட்டா. வாங்க. இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா? பாத்துருவோம். ஐயோ அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா குட் மார்னிங். பாட்டி சொல்லிருக்காங்களா? ஏன் சித்தப்பா அப்படி கத்துறீங்க? என்ன நீங்க இப்பதான் வரீங்களா? வாங்க சீக்கிரம் போலாம். என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்ல பையன் நீ விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கோட்டை வெளில எடுக்க தண்ட போறேன். எடுத்துட்டு போற. சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்டை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரேம் போடுறவரா? வக்கீல்டா யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும். காட்டு தர்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிக ஒழிக ஒழிக. எல்லாரும் ஒழிக சொல்லுங்கடா. மண்டையா பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. போடா புட்டாள். நான் வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி கொடுமா. அத்தா வரட்டும் மாமா. அன்னைக்கு வாவூசி செக் இழுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு. உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதானடா அந்த நாய். உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா? நான் தாலி கட்டும் போதே அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுப்பேன். ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மா டாவ். அப்பா அம்மா அம்மா பெரிய துல்லானா மோகனாம்பாள். அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்து ராதசுவாசி பண்ணுச்சு. அவ கிடக்கல நாய் 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 நாய். என்ன ஒரு டிக்கெட் குறையுது? நான் போய் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம். தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலைவாரிக்கல? வாரிட்டு தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது. அப்புறம் பேசி தீர்த்துக்கோமே. இல்ல, இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? ஏண்டா வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது? யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரும் இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க. இது யாரோட கால் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். சொல்லு, யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன். எழுந்திரீங்க. யாரு? எழுந்திரீங்கன்னா இப்படி வாங்க. அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. ஏண்டா என் செருப்பு பார்வா போட்டு வந்தது? போட வேணாம்னு சொல்லிருக்கல, நீ போட்டியா? நான் தான். அது காலையில தோட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன், அது அப்படி ஆகி போச்சு. ஏன் அப்படி முறைச்சு பாக்குற?
தண்ணி கொண்டாட சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே துடைக்கிறேன். அது எப்படி? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. அப்பா, இப்போ பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தானப்பா இருந்தது. எப்போ உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. ராஜா, அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா. நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன? சேகரன் கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லியிருந்தேனே, அது யூனிவர்சிட்டியில டென்னிஸ் சாம்பியன் சொன்னியா, அவதானே? ஆமாமா. சேகர் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை. குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து விளக்காட்ட ஒரு மருமகன் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே, ஆ, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வேஷ்டி வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன என்ன, பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்பா எங்கேயா கிடப்பாளா? ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா? அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு. இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா, சின்ன பையன் பேசுற பேச்சானது? ஆமா, நீ யார லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க, நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவலைப்படாம உன் வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆயுசே முடிய போதே. சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. அது வந்து நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்குதுங்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா, தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்கவா? கிண்டலா பண்றீங்க? முறைக்காதம்மா, முறைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்ற. இங்கேயோ லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக காத்துட்டு போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பார்த்துட்டு போ. எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. ரோஜா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏன் முள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன்? ரோசா, நான் முள்ளுன்னு சொன்னேன். தப்பா? உட்காருங்க. உட்காந்துட்டேன். என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? ஐயோ, இன்னும் 2 பையங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்னமாடாப்பா உன் கை ராசி. வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடாளுவல, வாயை தச்சு புறாளுவலாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்ட தலையில தூக்கிட்டு வருவா. நம்ம தினம் டிகிரி காஃபியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா, எனக்கு காஃபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காஃபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? ஆமா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டா தான். நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். நீ நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாவத்துக்குள்ள ஒண்ணே அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொண்டுடுவாங்கப்பா. ஒண்ணே ஒண்ணுடா, ஒண்ணே ஒண்ணுடா. நான் தரமாட்டேன்பா. கொஞ்சம் கமலாட்டி பரதேசி. சரிப்பா, டிஃபன் சாப்பிடுங்க போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க 2 பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தாவாயிடுவேன். இப்ப நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு.
அவர் பையன் தான், நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரசுவ பொன்பாக்க வரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். செய்ய காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறனே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளம் கட்ட ஒரு தாலி கட்ட. காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட. இப்போது போல இருந்துவிடு, எப்போதும் வந்தால் விருந்து கொடு. அப்பாவும் நானும் பாவம், முன் கோபம் எல்லாம் மறந்துவிடு. முத்தத்தில் லேசாய் கரைந்துவிடு. அப்பா நீ வாழ்ந்தால் போதும். சுகசுகமெதாவது பழகிவிடு, எனக்கு அந்த அனுபவம் எழுதிவிடு. ஆளாகி நாளாச்சு அக்கா, எனக்கு ஒரு வழியை விடு. காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட அடித்திறமே உடல் பத்திரமே, அடித்திறமே உடல் பத்திரமே. இனி மன்மத இரவுகள் புதிய உறவு தரும். காலம் கனிந்தது, வேலை பிறந்தது, மேளங்கட்ட ஒரு தாலி கட்ட. ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்ஸசைஸ்மா. இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா. எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னம்மா? நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்ல. ஏமா அண்ணன் என்ன பாவம் பண்ணுச்சு? கட்டிக்க போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறேம்மா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன், நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு, காரம், காஃபின்னு கொண்டு வந்து வைப்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவாரு. அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணை நல்லா பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பொண்ணு பார்க்க வராங்க, வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏன் பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் பாத்துட்டு தானே வேணும். அப்ப இப்படி பண்ண என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிறேன். இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும்.
அவங்க ஸ்வீட் பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்க்க போன்னு வச்சுக்கோ, அங்க போய் ஸ்வீட் பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ளை கத்திரிக்காய் மாதிரி இருக்கான் பொடலங்காய் மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வந்துருவோம். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லியிருக்கீங்க. வாயா வந்து அழகா பாரியான்னு சொல்லியிருக்க. கல்யாணம்னு ஏன் இப்படி அலையற? நாளைக்கு உன்னை எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ண போறேன் தெரியுமா? அம்மா போட்டோல இருக்கிற மாதிரி நெத்திக்கு சுட்டி, கழுத்து காசு மாலை, மூக்குக்கு புல்லாக்கு, காதுக்கு தொங்கட்டான், இடுப்புக்கு உத்தியானம் எல்லாத்தையும் போட்டு மாப்பிள்ளை முன்னாடி ஜம்முன்னு நிக்க வைக்க போறேன். மாப்பிள்ளை உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார். வெல்கம் சார். வாங்க. வணக்கம். எல்லாரும் வாங்க. ராமநாதன் அப்படிதான் ராஜசேகர். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அறிமுகம் இல்ல. வாங்க வாங்க வாங்க. ராஜசேகர் இவர்தான் ராமநாதன், ஏலக்காய் எஸ்டேட் ஓனர். ஓ இதான் அந்த ஏலக்காயா? நினைச்சேன். அதான் வாசனை அடிக்குது. உட்காருங்க உட்காருங்க. அப்படின்னா எல்லாரும் ஒரு ஏலக்காய் டீ சாப்பிடுவோமே. டிஃபன் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிடலாமே. டீ சாப்பிட்டே டிஃபன் சாப்பிடுவோமே. உங்க எஸ்டேட் கேரளாவில தானே இருக்கு. நானும் கொஞ்ச நாள் கேரளாவில இருந்தவன் தான். ஏலக்காய் டீ கொண்டா. எத்தனை குட்டி? 2 குட்டி. 2 பொங்குட்டி. கவர்மெண்ட் அட்வைஸ கேட்டு நிறுத்திட்டாப்ல இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க. லேட் மேரேஜ் அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதானே? நமக்கு ஏழு மேரேஜ் 4. மூத்த பையன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருக்கான். அவன் இன்கம் பூரா வாங்குறது இவதான் மூத்த மருமக. வீட்டுல இவ சாம்ராஜ்யன்னே. அப்பா தப்பா சொல்றாரு. வீட்டுல அம்மா சாம்ராஜ்யம். தேர்சன் டாக்டரா இருக்கான். இவன் 16 வருஷத்துக்கு முன்னால நான் செஞ்ச தப்புல ஒண்ணு. என் சன்னு இல்ல. இப்ப நீங்க பொண்ணு பாக்குறது அது என் செகண்ட் சன். அவன் லாயரா இருக்கான். பல இடத்துல இருந்து பல சம்பந்தம் வந்தது, ஒன்னும் அமையல. இப்போ உங்க வீட்டுலதான் பொண்ணு கிடைச்சிருக்கு. பொண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் அண்ணனுக்கு கேஸ் தான் கிடைக்கல. ஏங்க வக்கீல் வரலையா? அண்ணன் என்ன வெக்கம் கட்டவரா? தனக்கு பொண்ணு பார்க்க அவரே வர்றதுக்கு. என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா இப்படித்தான் பதில் சொல்லணும் அம்மா சொல்லிருக்காங்க. நான் செஞ்ச தப்புங்க. அப்ப அம்மாவும் வரலீங்களா? அம்மா இருக்குங்க. அம்மா நான் பார்த்தா போதும், அவ பார்த்த மாதிரிதான். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்டவே மாட்டான். அப்பா தம்மா சொல்றாங்க. அம்மா அடிக்கடி கோடு கிழிப்பாங்க, அப்பா தாண்டவே மாட்டார். பாத்தீங்களா? சின்ன நான் செஞ்ச பாவம் குரங்கும் சரங்கும் சேர்ந்து எனக்கு. நீங்க பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுங்க பாப்போம். முதலியா சரஸ்வ சீக்கிரம் வர சொல்லுங்க. இப்ப வர சொல்லுங்க. என்னங்க வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஸ்வீட் எடுத்துக்கங்க. அப்பா ஸ்வீட் சாப்பிடுங்கப்பா. அட விடப்பா. நான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்க அப்பா உடம்புல சுகர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுகர் ஃபேக்டரியே இருக்கு. ஆபத்து பாம்புல பாக்க பொண்ணு வருது, பொண்ணு வருது. பழமையும் பண்பும் நிறைஞ்சிருக்கு. நான் வேடிக்கைக்காக சொல்றேன். அவளுடைய அலங்காரத்தையும் வரையை பார்க்கும் போது இந்த கட்டபொம்மன் படத்துல வர்ற வெள்ளையம்மா மாதிரியே இருக்கு. என்னடா கட்டபொம்மை மாதிரியே இருக்கு. நான் சொல்லல பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. அம்மா பொண்ணு கூட பேசிக்கிட்டு சரி பொண்ணை பார்த்தாச்சு, பூவை பார்க்க வேண்டாம். அது தோட்டத்துல உங்க வீட்டுல தொங்குதாம பாப்போம். பேசிக்கிட்டு இருங்க. உட்காரு. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. வா என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். உங்க வீட்டுக்கு வந்தா இந்த மாதிரி ஸ்வீட் காஃபி டிஃபன் இதெல்லாம் கொடுப்பீங்களா சார்? தாராளமா. உலகாதன அதெல்லாம் கிடைக்காது. ஏன்னா எங்க வீட்டுல பொண்ணே கிடையாது. இன்னும் 2 மாப்பிள்ளை வியாபாரத்துக்கு இருக்கோம். ஒண்ணு இவரு, இன்னொன்னு நான். எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல. அப்ப அக்காவை கட்டிக்க போறவரு அவர் வரல. ஏன் வரல?
நீங்க பொண்ணை பார்த்த மாதிரி நாங்க மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா? என்ன பாத்துட்டீங்களா? அது போதும். அவர் நல்ல ஹைட், நல்ல வெயிட், என்ன மாதிரி கல்யாண முகம் கூட இல்ல, என்ன மாதிரி கலையான முகம். பேச்சு உங்களை மாதிரி தானே? அவர் என்னோட இனிமையா பேசுவாரு. நல்ல வாய்ஸ் வேற, வக்கீலாச்சே இல்லையா? ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாரும், ஸ்வீட் சாப்பிடுங்க. என்ன என்னவா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஸ்வீட் சாப்பிடுங்க. யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்களா? 4 பெரிய மனுஷங்க. 4 பெரிய மனுஷங்க யாரு? 4 பெரிய மனுஷங்க யாரா? 3 பேரு தோட்டத்துல இருக்காங்க. தி லாஸ்ட் பெரிய மனுஷன் இஸ் கிரேட் கில்பர்ட் ஜான். ஓம் சர்வமங்கல மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே வாகஸ்தானம் பிரதமவாகஸ்த பிரதிபத்ததே நமஸ்தே பார்வதி Yes, please. Yes, sir. Hello, hello. Thank you. Gulfi, please. ஏய், Yes, sir. உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. ஆஸ்திரேலியால கிரிக்கெட் மேட்ச்ல பாத்திருப்பீங்க. அந்த பத்து தூக்கி தான் உங்க வாயில போட்டாங்க. ஏண்டா நீ 7 மலைக்கு மேற்கு பிறந்த ஜான் இல்ல? அங்கதான் தப்பு பண்றீங்க. நீ என்ன தெரியல? நீயா? நீயா? இந்த ஊர்ல ஒரு கோழி பாக்க கிடையாது. கோழிக்கறியை வீட்டுல ஆக்கி சாப்பிடுனா இந்த பாவி பசங்க திருடிட்டு போயிட்டாங்க. திருட்டு போயிடுவோம். கோழி உங்க 2 பேரை கண்டா முட்டை போடவே பயப்படுது. இனிமே நாம கோழிக்கறி சாப்பிடணும்னா இந்த 2 பசங்களையும் ஊரை விட்டே துரத்தணும். இது எங்க பிறந்த ஊருக்கா? பிறந்த ஊர்னா இங்கே திருட சொல்லுதா? பக்கத்து ஊர்ல திருடுறோம். பக்கத்து ஊர்ல வேற எங்கேயா திருடு. இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, நீங்க 2 பேரும் போட்டுக்கிறத கழட்டிக்கிட்டு அனுப்பிடுவோம். ஓடி வந்துடுறா. திருட்டு பசங்க. பிறந்த ஊர்ல அடிச்சு தேத்திட்டானுங்களாடா. இப்ப என்னடா பண்றது? செட்டும் பட்டணம் போன்னு சொல்லிருக்காங்க. நம்ம கடாம பட்டணம் போறோம். அவனுக்கு தான் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கன்னு விட்டாங்களா? எப்படா பட்டணம் போறதா? கையில மாந்திரம். இத வச்சு பட்டணத்துல பெரிய ஆள் ஆயிரலாம்டா. ஐடியா. எந்த கோயால பிரச்சனை வந்ததோ நாம 2 பேரும் பட்டணம் போய் இதே ஊர்ல கோழி பண்ண நடத்தலாம். இது சத்தியம். மாந்திரத்தை கைட்டு உன்னை நம்ப மாட்டேன். ஏன்? நீ ஏற்கனவே திருட்டு பைய. யாரு? நீ போய் பேசுற. போய் மடக்கு. மடக்குடா. விடாத. 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 பார்த்தா வண்டியில ஏத்த மாட்டான். பாக்கிறதுக்கு சந்தேகமா இருக்க. நீ போய் பின்னாடி செட்டப் பண்ணிடு. அண்ணே, வண்டி எப்படி போகுது? ரோட்டு மேல போகுது. நான் என்ன வயக்காட்டுல போகுது நான் சொன்னேன். அட்ரஸ் போதா? போகுது. ஒரு ஆளுக்கு எவ்வளவு? 10 ரூபா. நான் 30 ரூபா தரேன். நான் ரைட் சொல்லும்போது நீ வண்டி எடுத்துரு. ஓகே. நீ டிரைவரா? ஆமா. கூடிய சீக்கிரம் சொந்த வண்டியை வாங்கிடுவேன். ஆ. என்ன? ஆ. நான் ரைட் சொல்லும்போது வண்டி எடுத்து. எங்க போனவனை காணோம். ஏய், ஆளுக்கு 10 ரூபா சொன்னா 5 ரூபான்னு பேசி முடிச்சிட்டேன். 5 ரூபாயா? ஆ. அப்ப நான் முன்னாடி ஏறேன். ஏய், நீ பெரிய உருவம். நான் முதல்ல மேல ஏறி உனக்கு கைய கொடுக்குறேன். அம்மா நீ பின்னாடியே ஏறு. தூக்கு. ஏறு. அம்மா. ஏறுடா சீக்கிரம். இந்தா. புடி 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 புடி. சீ, முதல்ல பறந்து போறோம். சோத்து கை குடுறா. எங்கடா மோதிரத்தை? விட்டுட்டேன். எவன் மோதிரத்தை உருளான்னு வந்திருக்கேன்? ஏன் மச்சான் பழச கலர்ற நான் இப்ப வீடு பங்களா ஆட்டோ அது இது நான் ஐட்டம் பி ஜென்டில்மேன் பை ஜென்டில்மேன். ஏய், உங்ககிட்ட இருந்து மோதிரத்தை வாங்கல. நான் மண்ணாங்கட்டிக்கு பிறந்த ரங்கசாமிலடா. உன் பேரை வச்சுக்கோ, உங்க அப்பா பேரை மாத்திக்கோ. மேடம், ஐஸ்கிரீம் வேண்டாம். பிஸ்தா வேண்டாம். பாதாம் வேண்டாம். வெண்ணிலா கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஏய், குர்ரா. திருட்டு பையன் அவனே. மோதிரத்தை திருடறேன் விட்டுட்டேன். இப்ப என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் திருட வந்தியா?
ஆமா இந்த ஆள் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? ஐயோ சின்ன வயசுல இருந்தே தெரியும் மேடம். ஒரே வீட்ல இருந்தோம், ஒரே டம்ளர்ல குடிச்சோம், ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம், ஒரே தட்டுல சாப்பிட்டோம். ஒரே லாரில ஏறணும், ஒரே ஒரு மோதிரத்தை உருவிட்டு போயிட்டான். அது சரி, நீங்க இங்க வந்தீங்க? நான் சம்பந்தி வீட்டு சமையல்காரன். இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்பறேன். சமையல்காரன்றீங்க? போட்டோ சூட் டை எல்லாம் மாட்டிடுறீங்க? ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது. தள்ளுமே. ஆமா தாடி எல்லாம் இப்படி வச்சிருக்கீங்க, கவர பண்ண மாட்டீங்களா? ஐயோ இந்த தாடியில ஒரு பெரிய கதையே இருக்கு மேடம். எதுக்குடா கதை வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. நான் ஆஸ்திரேலியால ஷேவ் பண்ணலாம்னு போயிருந்தேன். ஷேவ் பண்றதுக்கு எவ்வளவு கேட்டேன்? $1 சொன்னான். என்கிட்ட $1/2 தான் இருந்தது. அதுக்கேத்த மாதிரி எடுத்து விடுறான்னு சொன்னேன். இங்க ஒரு வலி வச்சான். அன்னில இருந்து நான் இப்படிதான் தாடி வச்சிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபுல்லா இப்படிதான் வச்சிருப்பாங்க. எங்க பாட்டியும் இப்படிதான் வச்சிருக்கோம். எங்க பாட்டியம்மா இவனை பத்தி உங்களுக்கு தெரியாத மேடம். 4 லட்சம் ரூபாய் எடுத்து வச்சுட்டான் மேடம். எப்படி? ட்ரெயின்ல விட்டுட்டாரா? இல்லையே. சீட்டாடி விட்டாரா? இல்லையே. குடிச்சாரா? அப்படி இருந்தா பரவாயில்ல மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை வாங்கி சாப்பிட்டா மேடம். 4 லட்சம் ரூபாய்க்கு வேர்க்கல்ல உண்டை சாப்பிட்டாரா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? மேடம் லாஸ் பண்ண இவன் பணத்தை ரிகவர் பண்றதுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பீச்ல வேறுகளேன்னு வித்து நிக்கிறாங்க மேடம். என் நாட்டுக்கு பிறந்தவனே நான் வேர்க்கல்ல வச்சு பாத்தியாடா? வீடுங்கண்ணா. அது இருக்கட்டும். எத்தனை நாள் இங்க இருப்பீங்க? 2 நாள் இருப்பேன். அப்ப ஃளைட்ல போயிடுவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களே பத்தி அவன் நினைக்க கூடாது, நான் தான் நினைக்கிறேன். ஏமா லட்சுமி, எங்க அந்த கில்பர்ட்? டிஃபன் சாப்பிடலையா நீ? வேண்டாப்பா, நான் தான் டிஃபன் வேண்டாம்னு சொல்லிட்டேன். டிஃபன் வேணாமா? ஓஹோ, உங்க அக்கா ஞாபகம் வந்துருச்சா? அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? பொண்ணா பிறந்தவ ஒரு நாளைக்கு புருஷ வீட்டுக்கு போய்த்தானே ஆகணும். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இத்தனை வருஷமா என்னைக்காவது ஒரு நாளாவது அக்கா இல்லாம அந்த வீட்டுல இருந்திருக்கோமா? அக்கா வீட்டை விட்டு போய் 2 வாரம் ஆச்சு. வீடே வெறிச்சோடி இருக்கு. அவ அங்க போய் எப்படி இருக்காளோ தெரியல. அவளை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? புருஷ வீட்டுக்கு போன உடனே பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க. இப்ப அவ புருஷனோட கலகலப்பாத்தான் இருப்பான். எனக்கு என்ன அக்கா பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் இன்னைக்கு போறேன்பா. இன்னைக்கா? சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லாம போக கூடாதுமா, மரியாதை இருக்காது. தபால் போட்டு போ. இல்லப்பா, லெட்டர் போடாம போனாதான் அங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸா இருக்கும். ப்ளீஸ்பா. சரி, நான் சொன்னா நீ கேட்கவா போற? ஓ இஷ்டம். Thank you. என்ன குதிரை கணக்கிற மாதிரி? ஒண்ணும் இல்ல, கார சட்னி வைக்க வந்தா நல்லதா இருக்கும். ஆனா உடம்புக்கு சௌரியமா இருக்காதுல்ல. ஆமா, ரெங்க எங்க? தோட்டத்துக்கு போயிருக்காரு. அவன் ஏன் தோட்டத்துக்கு போனா? நான் ஒருத்தன் தானே தோட்டத்தை கவனிச்சுக்கிறேன். நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. சாப்பிட்டு போன உடனே அவன் இங்க வந்துருவான். நான் இங்க லக்ஷ்மி, உனக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்றதுன்னே தெரியல. இது என்ன நம்ம வீடா? நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு? என் மேல தப்பு உன் மேல இல்லம்மா, என் மேலதான். அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி. நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற, இந்த வீட்டு பழக்க வழக்கம்லாம் வேற. இங்க உட்கார்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, பேசுறதுக்கு, படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான். நம்ம ஜெயில் கைதியா? சத்தம் போட்டு பேசாத. சிரிக்க கூட கூடாது, அதுவும் டைம் படிதான். கொட்டாதி கூட காலையில விடக்கூடாது, சோம்பேறின்னு முத்திர குத்திடுவாங்க. அத்தாடி, எமர்ஜென்சி பீரியட்ல கூட இவ்வளவு சட்டத்திட்ட இருக்காது. கொடுமை. எப்படிக்கா நீங்க இருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லக்ஷ்மி, அன்பும் ஆதரவும் இருக்கிற இந்த இடத்துல எனக்கு எந்த கட்டுப்பாடும் தொந்தரவா தெரியல. இப்ப நாம எப்படி ஸ்கூல்ல டீச்சருங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்துருப்போம், அந்த மாதிரிதான் இங்க அத்தைக்கு முன்னாடி நாங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். மீறி ஸ்ட்ரைக் பண்ணினோம், வெளியே போயிட வேண்டியதான். ஷூர். என்ன? நான் நிச்சயமா வெளில போயிடுவேன். உள்ள வரலாங்களா? Oh, come in, doctor. போட்டு குடி இப்படி தூக்க மாட்டாங்க. ஐயோ, என்னங்க குடியும் கொடுத்தனுமா? இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன் தம்பி, ரொம்ப கனமா இருந்துச்சா? கனமா? போனா கனம். பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சி ட்ரெஸ் கொண்டு மாதிரி தெரியல. உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் கொண்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு கனமா இருந்துச்சா? எனக்கே தெரியலையே. யூ ஆர் சேஞ்ச். நீங்களே வச்சுங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க? அதான் ரொம்ப கனமா இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, அதுக்கு டிப். கீப் இட். லக்ஷ்மி, வந்தது வராததுமா அவர்கிட்ட சாரி கேளு. நானா? மன்னிப்பா இவர்கிட்டயா? ஏன் சார் இன்னும் நிக்கிறீங்க? ஓ, டிப்ஸ் பத்தலையா? இன்னும் 2 ரூபா கொடுக்குறேன். வேண்டாங்க.
You may go. உனக்கு ரொம்ப திமிரு. இதுதான் நீ நடந்துக்கிற லட்சணமா? உன் கல்யாணத்துப்போ இந்த ராஜு அவர் ஃப்ரெண்டும் என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா? நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஆரம்பம். போ பாப்போம். காபி டீ நிறைய குடிக்கிறீங்க போல இருக்க. காப்பியாவது அரப்பியாவது காரு போட்டு கொடுக்குறான். சாப்பாட்டு விஷயத்துல நான் யாரையும் நம்புறது இல்லை டாக்டர். எனக்கு தேவையான நேரா தோட்டத்துக்கு போறது, என் இஷ்டப்படி உரத்தை கொட்டிக்கிறது. தோட்டத்துக்கு போய் பூச்செடிலாம் இருக்குல்ல, அது குறை வேணும் இல்ல, பக்கத்துல உட்காந்து உரம் போடுறேன். ராஜா, அப்பாவுக்கு வழக்கமா கொடுக்க மருந்துகளை கொடுத்துருங்க. மத்தவங்களா நீங்க செக் பண்ணிக்கங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், செவரை வச்சுதான் சார் சித்திரம் வரையணும். அப்படிங்களா? உங்க உடம்பு நீங்க ஜாகிரதையா பாத்துங்க. அப்படிங்களா? நீங்க வாங்க. அண்ணே வா. உங்க அண்ணியா? உட்காருங்கடி மழமழான்னு. பாரு மறுபடியும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சாச்சா? அம்மா இல்லம்மா. எங்க கைய காட்டு. கைய மஞ்சளா இருக்கு. என்ன ஏன் மஞ்சளா? ஒருவேளை மஞ்சள் காமாலியா இருக்குமோ டாக்டர்? சிகரெட் குடிக்கலன்னா கையண்ட மஞ்சளா இருக்கு. ஒருவேளை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சியா? ஆமா, மஞ்சள் தேய்ச்சி குடிக்கல. சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு அந்த பெட்டி மேலே போட்டிருக்காங்க. அப்புறம் ஏன் சிகரெட் குடிக்கிறீங்க? அம்மா பேச்ச கேளு. சிகரெட் குடிக்காதே. நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லப்பா. அப்பா, நீ ஒரு அப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது. அடிக்கடி கூப்பிடுறாமானே. எப்பா, கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே, அப்பயும் இதெல்லாம் விக்கிறாங்க. இப்படி தாண்டா மானே. இந்த மாதிரி ரொம்ப பேர் மேடையேறி பேசுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க. அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா? ஆயிடு. நம்ம வீட்டு திண்ணையிலே ஒரு சாராய கடை வச்சிடலாம். இதான் வரமுறையே கிடையாது. எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஆயிடு. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க, அடுத்தது நீங்க. அலையறா. நானா? எதுக்கு? நான் நல்லா தானே இருக்கேன். லட்சுமி, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆனா மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு. சொல்லிட்டாங்கல்ல, உட்காருங்க. வெளியில பேஷண்டே கிடைக்கல போல இருக்கு. அதனாலதான் எங்களை எல்லாம் செக்அப் பண்றீங்க. மாசம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். ஆமா. ரெடி. நம்ம சம்பந்தி வீட்டுல இருந்து தபால் வந்திருக்குப்பா. சம்பந்தி யாரு? தமயந்தி அக்காவா? பானுமதி அம்மா. நம்ம சரஸ்வதியை கல்யாணம் பண்ணி கொடுத்தமே, அந்த வீட்டுல இருந்து உனக்கு தபால் வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? படிங்க. படிச்சு தாயா விஷயத்த சொல்றேன். என் சம்பந்தி வீட்டுல இருக்கிற சமயக்காரன் சரியில்லையா, உப்பு காரத்தை எல்லாம் அதிகமா கொட்டிடுறானா. நம்ம பொண்ணு சரஸ்வதி உன்னை சிபாரிசு பண்ணி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டு வாயேன். ஆமா, அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. என்னை விட பெரிய இடம், நிறைய டிப்ஸ் கிடைக்கும். ஆமா, நான் இங்க இருந்து அங்க போயிட்டா என் ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் யார் பாத்துப்பா? நீங்க ஒண்ணு செய்யுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க. என்ன ஆட்டோ ஓட்ட சொல்றியா? உங்களுக்கு லைசென்ஸ் கிடையாது. டெய்லி ஆட்டோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்து போஸ்டர் அனுப்புங்க, நான் அங்க செக் பண்ணிக்கிறேன். ஓஹோ, பாரு. இது என்னது? மை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அண்ட் மை பேட்டா. நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். இந்தா போ. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. கிசு கிசுன்னு பேசாதீங்க, சத்தம் போட்டு பேசுங்க. ஐயோ, உனக்கு என்ன ஆச்சு? சொல்றத சத்தமா சொல்லி தொலையேன். ஏண்டா இப்படி சத்தம் போடுற? உன் காதன்னு செவிடா. வீட்டுல எப்படி எல்லாம் சத்தம் போட்டா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அதான்டி நானும் சொன்னேன். மெதுவா சொன்னா கேட்கலையா? டாக்டர் சார், உங்க காதை கொஞ்சம் டெஸ்ட் பண்றீங்க? அண்ணி, உங்க தங்கச்சி வாய கொஞ்சம் அடக்கி வைங்க. ஏன், என்னாச்சு? பின்ன காலங்காத்தால எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டா. ஓ, அவ எப்பயுமே அப்படித்தான். ஒருத்தர் இல்லாட்டி இன்னொருத்தரை சீண்டி விட்டுட்டு இருக்கிறதே அவளுக்கு வேலையா போச்சு. நீங்க ஆச்சு, அவளாச்சு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கவனிச்சுக்க. தம்பி, இங்க என்ன பண்றீங்க? ஸ்ட்ராங். என்னது? மேல வாட்டர் டேங்க் லீக் ஆகுது. அது உங்க ரூம்ல லீக் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம் வந்தேன். இல்லையே, இல்ல. இத வந்துட்டேக்கா.
Good morning, auntie. Good morning. Good morning, everybody. Good morning. Good morning, everybody. Good morning. ஐயா, என்ன இது? இது யாருடைய காலா இருக்கும்? ஐயோ இது மனுஷங்கள் மாதிரி தெரியலையே, ஏதோ குதிரை கால் மாதிரில இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி குதிரை வந்தது? கரெக்ட். யாரோ ஹை ஹீல்ஸ் போட்டவங்க தான் நடந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ள யாரும் ஹை ஹீல்ஸ் போட மாட்டாங்களே. சிஸ்டர் காலை காட்டுறீங்களா? பாரு, நல்லா பாரு. என் செருப்புல ஏதோ சேரோட்டி இருக்கா? ஈஸியா கரோனாவா? பேட்டா. இதே குதிரை கால் தான். இந்த செருப்பு தான் தப்பு பண்ணிருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மார்னிங் நீங்க தோட்டத்து பக்கம் வாக்கிங் கிக்கிங் போனீங்களா? நானா? இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்சது 8 மணிக்கு தான். இப்பதான் குளிச்சிட்டு நேரா ரூம்ல இருந்து டைனிங் ஹாலுக்கு வரேன். ஐ see. அப்போ உங்க ஹை ஹீல்ஸ் மட்டும் தனியா தோட்டத்துக்கு போய் சேத்த புசிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கு. அப்படித்தானே? What do you mean? ஐ மீன் இது உங்க கால் அடையாளம் இல்ல நீங்க சொன்னாலும் உங்க ஹை ஹீல்ஸ் காட்டி கொடுத்துருச்சு. அதனால எங்க வீட்டு சட்டப்படி ஒரு பக்கெட்ல தண்ணியும் ஒரு துணியும் கொண்டு வந்து தொடச்சு விட்டுருங்க. என்னமா நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். என்ன? நான் துடைக்கிறதா? கண்டிப்பா நீ தான் துடைக்கணும். புரியுதா? ஓகே, துடைக்கிறேன். ஆனா இந்த வீட்ல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நான் தானே துடைக்கணும்? துடைக்கிறேன். வள்ளி, துணியை கொண்டு வா. கொடு. இங்கே வாங்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டீங்களே. இந்த தப்பு நான் தான் பண்ணேன். நானே துடைச்சேன். ஆனா நீ எப்ப ஹை ஹீல்ஸ் போட ஆரம்பிச்ச? சுமாரா லட்சுமி, உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி ஒண்ணுதான் நான் இப்படி பண்ணேன். ஐ எம் சாரி. இங்க கொடுங்க தம்பி, நானே துடைக்கிறேன். நோ, அவனே துடைக்கணும். இப்படி எல்லாம் விளையாடுறதுன்னு கொஞ்சம் கூட பிடிக்காது. என்ன உட்காந்துருக்கீங்க? நின்னா கால் வலிக்குது, அதனாலதான் உட்காந்துருக்கேன். இன்னும் கோவமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல சிரிக்கதான் கூடாது, கோமா கூட இருக்க கூடாதா? அம்மாடி, என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் நாளைக்கு ஊருக்கு போறேன். நோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. நீங்க போயிட்டா எனக்கு நானும் வந்துருவேன். உங்களுக்கு என்ன? நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நீங்க இங்க இருந்து போறதுக்கு நான் தான் காரணம்னு என் மனசாட்சி என்னையே உறுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியா? என்ன சரி என் மேல திடீர்னு இப்படி ஒரு அனுதாபம்? காலையில என்ன அவமானப்படுத்த நல்ல சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டீங்களே. ஏன் சார்? நானோ உங்களை அவமானப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்ல. நீங்க என்ன எங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டீங்கல்ல, அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கணும் தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனா நிலைமை சீரியஸா போன உடனே நானே வாபஸ் வாங்கிட்டேன். ஏங்க நான் உனக்கு கேக்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன குடும்பத்தனம் செய்யலாம் தப்பா? அதைத்தானே நானும் கேக்குறேன். இந்த குடும்பத்தனம் பண்ணாம இந்த வீட்ல நீங்க இப்படிதான் இருக்கீங்களோ? சிரிக்க கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாது, விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு கேட்க கூடாது. ஐயோ, என்னெல்லாம் ரூல்ஸ், என்னெல்லாம் கண்டிஷன்ஸ். இப்படி கையும் காலம் கட்டி போட்டு அடிமை மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? மை காட். அது என்னமோ எனக்கு சின்ன வயசுல பழகி போச்சு. நீங்க மட்டும் அப்படி இல்ல, இந்த வீட்ல எல்லாருமே அப்படிதான். நீங்க மட்டும் என் கூட ஒத்துழைச்சா எல்லாருமே சுதந்திரமா இருக்க ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? ரொம்ப ஸ்பெஷல், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தியமா? சத்தியமா. சத்தியமா? ராஜேஸ்வரி அம்மா மேல சத்தியமா. ஓகே. ஜெகன், என்ன உனக்கு இந்த ரஜினிகாந்த் படம் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமே? யார் சொன்னா? உங்க அண்ணன் தான். ஆமா பிடிக்கும். ஏன் பயப்படுற? எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த வீட்ல எங்க கேட்க முடியுது? இங்க இருக்கிற ஒரே வாய்ஸ் ஸ்ரீமதி ராஜேஸ்வரி அம்மாள் வாய்ஸ். ஆமா, இந்த டிசிப்ளின், கட்டுப்பாடு இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா ஜெகன்? பிடிச்சிருக்காவா? அந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்லுவேன்? அப்ப என் வழிக்கு நீ ரொம்ப ஈஸியா வந்துட்ட. ஜெகன், நீ மட்டும் என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாரும் சந்தோஷமா இருக்க நான் ஒரு வழி சொல்றேன். ஏக்தம் நான் ரெடி. என்ன வழின்னு சொல்லுங்க. குட். இந்த வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும், எந்தெந்த விஷயத்துல அதிகமா ஈடுபடுவாங்கன்னு என்கிட்ட நீ கரெக்டா சொல்லிட. இப்போ உனக்கும் எனக்கும் ரஜினிகாந்த் சாங்ஸ் பிடிக்கும். ஆன்டிக்கு டிசிப்ளின், கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிக்கும். அங்கிள் எப்ப பார்த்தாலும் தோட்டம் தோட்டம்னு அலைஞ்சுக்கிட்டு பாரு. ஆமா, அவரும் அவர் தோட்டமும். ஏன் ஜெகன்? எங்க அப்பா கிட்ட தோட்டத்தை பத்தி யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மாட்டிக்குவாங்க.
ஒரு தடவை என்ன நடந்துச்சு தெரியுமா? பரதேசி பரதேசி, இத்தனை நாள் என்னடா பண்ண? பக்கத்து தோட்டத்து பூ இவ்வளவு பெருசு வந்தோடதான் என் ஞாபகமே வந்ததோ. இப்போ ஒண்ணு கேட்டு போற, நான் சொல்றபடி செய். வா, யூரியா 70% எடுத்துக்க, டெமக்ரான் 60% எடுத்துக்க, அமோனியம் சல்பேட் 20% எடுத்துக்க. எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணு. பூ ஒண்ணு இவ்வளவு பெருசு வரலன்னா என் பேரை மாத்துவேன். அப்புறம் என்னாச்சு? பெரிய பெரிய காலிஃபிளவர் வந்துச்சா? எங்க வந்தது? எல்லா காலிஃபிளவரும் மண்ணோர மண்ணா மக்கி போச்சு. அந்த ஆள் என்ன பண்ண? எங்க அப்பா தேடிக்கிட்டு இருக்கான். இவருக்கு தைரியம் இருந்தா அவன் வீடு இருக்க சேரிங் கிராஸ் ரோட்டு பக்கம் போக சொல்லு. அங்கிள், தேவையில்லாத வேலை. ஆமா, உங்க பெரியண்ணா எப்படி ஜெகன்? சாரி, பெரியண்ண விஷயத்தை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன் ஜெகன்? அப்புறமா எனக்கு எங்க அண்ணா வழக்கமா தர 10 ரூபாய் 20 ரூபாய் யார் தருபா? நான் சொல்ல மாட்டேன்ப்பா. இது பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், நீ இந்த காதுல சொல்றத இந்த காது வழியா கூட போகாம இத முடிக்கிறேன். எங்க அண்ணன் 2 பேருக்கும் பிடிச்சது சீட்டாட்டமும் சிகரெட்டும் தான். சீட்டாடுவாங்களா இந்த வீட்டுக்குள்ளயா? இந்த வீட்டுக்குள்ள எறும்பு ஊர்னா கூட எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். எங்க அண்ணனுங்க 2 பேரும் ஆபீஸ்ல தான் விளையாடுவாங்க. அது உனக்கு எப்படி தெரியும் ஜெகன்? ஒரு நாள் எங்க வாத்தியார் ரஜினி நடிச்ச படிக்காதவன் படம் ரிலீஸ் ஆனப்போ என் கையில பணம் இல்ல, நேர ஆபீஸுக்கு போனேன். என்னடா உட்காந்து சிகரெட் பிடிக்கிறீங்க? சொன்ன கேளுங்க. சிகரெட் புடியா? ஓ சிகரெட் நானா வச்சுக்க முடியும்? என்ன அசிங்கம் பண்ணிக்கிட்டு என்ன சீட்டாடிட்டு இருக்கீங்க? இதென்ன ஆபீஸா? போங்க, பேச்சு வெளியே போங்க. போங்க. வா, எப்ப வந்த? ஜெகன், ஏன் வந்த? வா, வெளில போய் பேசுவோம். வாடா டேய், வா, தனியா பேசுவோம். வாடா. என்னடா திடீர்னு ஆபீஸ்க்கு வந்துட்ட? என்ன சீட்டாட்டம்? ரம்மி. நம்ம எங்கடா ஆடணும்? மத்தவங்க ஆடினாங்க, நாங்க சும்மா பார்த்தோம். நானா பார்த்தனே. பாத்துட்டான். பாத்துட்டியா நீ? நீ சினிமாவுக்கு போறோம்னு சொன்னல? ஆமா. இந்த 2 ரூபாய் சாப்பிடு. என்னடா பத்தாத? சரி சரி, 5 ரூபாய். என்னடா பார்வை? சரி, 10 ரூபாய். என்ன பாக்குற? அதுக்கு மேல முடியாது, எங்களுக்கு இவ்வளவுதான் வசதி. வேணா வீட்டுல போய் சொல்லிக்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? நம்ம உள்ள கஷ்டப்பட்டு பிடிச்ச காசு இவன் பண்ணிட்டு போயிட்டானே. எங்க அண்ணனுங்க 2 பேரும் பொன்முட்டையிற வாத்து மாதிரி. அவங்க 2 பேரையும் நான் எங்க அம்மா கிட்ட எப்படி காட்டி கொடுப்பேன்? நீங்களே சொல்லுங்க. நான் தான். ஆமா, காட்டியே கொடுக்க கூடாது. ஆமா, உங்க பெரிய அண்ணிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? சில நேரங்கள்ல யாரும் இல்ல நேரத்துல பரதநாட்டியம் ஆடுவாங்க ரூமுக்குள்ள. நான் சொன்ன யாருக்கிட்டே சொல்லிட்டாதீங்க. ஓஹோ, பரதநாட்டியமா? ஓகே ஓகே. இந்த வீட்டுல அவங்கவுங்களுக்கு பிடிச்சது அவங்கவுங்க திருட்டுத்தனமா செய்ய வேண்டியிருக்கு. நோ சுதந்திரம். இதுக்கெல்லாம் எங்க அம்மா ஸ்ரீமதி ராஜேஸ்வரி ராஜசேகர் தான் காரணம். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கட்டுப்பாடு, சட்டத்திட்டம் இதெல்லாம் உடைச்செறிஞ்சா எப்படி இருக்கும்? எங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படம் ரிலீஸ் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்ட். இப்போ இந்த உலகத்தை நம்ம சந்தோஷமா ஜாலியா சுதந்திரமா சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படித்தான் இருக்கும். சுதந்திரம் இங்கேதான் வாழும், நிரந்தரம் வெல்லும் நம் காலங்களே. ராஜாக்கள் யாரும் இல்லை, எல்லோரும் இங்கே ஒரு குலம், எல்லாமே இங்கே பொது நலம், எல்லோரும் தேடும் சுதந்திரம் இங்கேதான் வாழும், நிரந்தரம் வெல்லும் நம் காலங்களே.
அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் வண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை போடலாம். ஜெகன், நீ புரிஞ்சுக்கிட்டேல? முதல்ல நம்ம பெரிய அத்தான்கிட்ட ஆரம்பிப்போம். நீ முதல்ல போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகே. அண்ணே, என்னடா இந்த சென்டென்ஸ்க்கு என்ன அர்த்தம்? டேய், இது கைரேகை சம்பந்தப்பட்ட புத்தகம்டா. உங்க கைக்கு இது எப்படி வந்துச்சு? நம்ம லட்சுமி அக்கா புக்கு. என்ன அருமையா ஜோசியம் சொல்றாங்க தெரியுமா? நீங்க கைய நீட்டா போதும், காலையில என்ன டிபன் சாப்பிட்டீங்கன்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. இவ்வளவு பெரிய விஷயம்லாம் சொல்றலாம், ஆச்சரியமா இருக்கடா. ஜெகன், ஜெகன், என் ரூம்ல இருந்து என் புக்கையும் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு கைரேகை ஜோசியம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தா என்கிட்ட சொல்லு, நிறைய எலிமெண்டரி புக்ஸ் எல்லாம் உனக்கு தரேன். லட்சுமி, நீ ரொம்ப நல்லா கைரேகை பாப்பியாமே, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. ஏதோ பாப்பேன், இந்த பூமதி ரேகை, அட்ச ரேகை, தீர்க்க ரேகை இதெல்லாம் கொஞ்சம் தெரியும். ஆச்சரியப்படாதீங்க. என் கையை கொஞ்சம் பார்த்து சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நீங்க எவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சுட்டே வச்சுக்கோங்க, ஒருத்தரோட அரங்கோ அந்தரங்கோ எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிடுவேன். அதனால ஒருத்தர் கை பார்க்கும்போது இன்னொருத்தர் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. வெளியே போடா. வெளியே போங்க சார் ப்ளீஸ். ஐடியா கொடுத்து எனக்கு கட்டிட்டோம். லட்சுமி, சீக்கிரம் பார்த்து சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, வா 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 வா. யார கூப்பிட்ட? ரேகையா? எப்படி பெரியதா நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா போய் மாட்டிக்கிட்டீங்க? ஏன், நல்ல சம்பளம் வருதே. நீங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா, ஒரு கிரிக்கெட் பிளேயரா வர வேண்டியது. நானா? லட்சுமி, நீ இப்ப கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. சின்ன பிள்ளையில நான் கில்லி ஆடுவேன், அவ்வளவுதான். என்ன போய் நீ கிரிக்கெட் பிளேயர்னு சொல்றிய? என்ன பெரியதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? நீங்க விளையாண்ட கில்லி தானே பின்னாடி கிரிக்கெட்டா மாறிடுச்சு. அப்படியா? காட்டுங்க. அப்புறம் parallel line of mass, இது நீங்க கட் ஆயிடுச்சு. அது சித்ரா காய்கறி நறுக்கி கொடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. மவுண்ட் ஆஃப் வீனஸ்ல டாட்டருக்கு பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடணும். சீட் ஆடுவீங்களா? ஆடுவேன், சேக்கரையும் கூட ஆடுவான். ஆனா ஆபீஸ்ல தான், வீட்டுல மூச்சு விட முடியாது. வெளியில யார்த்தையும் சொல்றத. ஒரு உண்மையான ஜோசிக்கார் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அப்பா. அப்புறம் காட்டுங்க. நீங்க சீட் ஆடும்போது சிகரெட்டும் பிடிப்பீங்க. ஆமாமா, ஜாலியா. என்ன இது, நான் சிகரெட்லாம் பிடிக்கவே மாட்டேன். ரொம்ப கெட்ட பழக்கம். நான் சிகரெட்லாம் பார்த்ததே இல்ல. அப்படியே பெரியதா? ஆமாமா. சிகரெட்னா இதுதான். அப்படியா? பரவாயில்ல, நீங்க ஹாப்பியா தம் அடிச்சிட்டு இருங்க, நான் கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறேன். ஓகே? இந்த பக்கம் எங்க அம்மாக்கு வரலையே. குட் மார்னிங் அங்கிள். ஹலோ, குட் மார்னிங் லட்சுமியா. உட்கார் உட்கார் உட்கார். இங்க உட்காரலாமா? பார்த்து உட்கார், கீழே தண்ணி இருக்கு போகுது. உங்க ஆண்டிக்கு பூவை பத்தி ஒண்ணும் தெரியாது. மறந்துச்சுன்னா நல்ல தண்ணி நிறைய வச்சு சிரிச்சுக்கிட்டு போவான். ஏன் குழிய இவ்வளவு ஆழமா தோண்டிட்டு இருக்கீங்க? குழிய நல்ல தோண்டி உரம் நிறைய போட்டாதான் பூ நிறைய வரும். ஓஹோ, எனக்கு கூட கார்டனிங் தான் ரொம்ப பிடிக்கும் அங்கிள். மை காட், இந்த வீட்டுல இந்த வார்த்தையை இந்த காதால முதல் தடவையா இப்பதான் கேட்கிறேன்.
கார்டனிங்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமா அங்கிள். அப்படின்னா உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Thank you அங்கிள். அதனது கார்டனிங் டைஜஸ்டா? இதெல்லாம் நீ படிக்கிறியா? வெரி குட். செடிகளை எப்படி பாதுகாக்கிறதுங்கிற பத்தி எல்லாம் எழுதிருப்பானே? நிறைய எழுதி இருக்கு. அதனது உன் குணம் என் குணம் ஒரே மாதிரி இருக்கு. நீ என்ன ராசி? சிம்ம ராசி. நானும் சிம்ம ராசி தான். குட் மார்னிங் டாடி. என்னப்பா இந்த பக்கம் இருக்க அந்த பக்கம் இல்லப்பா, ஒரு பூ பறிச்சுக்கலாம்னு. என்ன சின்ன பிள்ளையில இருந்து இந்த தோட்டத்துக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊத்திருப்பியா நீ? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பூ இல்ல போ. ஐயோ பாவம், ஒரு பூ தானே கேட்டாரு, எடுத்துக்கிட்டுமே. யாராவது ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். யாருக்குண்ணா? நீ அமகச்சி ஆளு சொல்லிட்டீல, பறிச்சுக்கிட்டு போ. தேங்க்யூ டாடி. வரேன். என்ன சொன்ன? கேர்ள் ஃபிரெண்டா? இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் சொல்லலாமா? அதுல என்ன தப்பு அங்கிள்? இப்ப நான் என்ன? பொண்ணு. பொண்ணுனா கேர்ள் தானே? ஆமா. நான் உங்களுக்கு என்ன? ஃப்ரெண்ட். அப்படின்னா நான் உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட், நீங்க எனக்கு பாய் ஃபிரெண்ட். ஓ, நீ அப்படி வரியோ? ஆமா, அப்படி வரேன். இன்னையில இருந்து நான் உங்களை பாய் ஃபிரெண்ட் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்க? கேர்ள் ஃபிரெண்ட். பாய் ஃபிரெண்ட். யாருக்கு லெட்டர்? பாய் ஃப்ரெண்டுக்கா? எங்க அப்பாக்கு எழுதிட்டு இருக்கேன். அப்பா. இத எழுதி முடிச்சிட்டு அப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு தான். இங்க வசதியா தானே இருக்கீங்க, அப்படி எதுக்கு அப்பாவுக்கு லெட்டர்? எங்க அப்பா இங்க வரதா லெட்டர் போட்டிருந்தாரு. தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு மட்டும் வர வேண்டான்னு எழுதிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஏன் 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 இப்படி எழுதுறீங்க? பாவம் வயசானவரு, இங்க வந்தா என்ன போகுது? வந்தா என்னவா? இந்த வீட்டுக்கு வந்தா வாய் மூடிட்டு இருக்கணும். எங்க அப்பா வாய திறந்தாருன்னா மூடவே மாட்டாரு. நான் பரவாயில்ல, இந்த வீட்டுல இருக்கிறவங்க மாதிரி எல்லாராலையும் வாய் மூடிட்டு இருக்க முடியுமாங்க? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். சரி, இப்ப நீங்க பரப்பிடுங்க. எனக்கு இன்னும் 2 பக்கம் எழுதி முடிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம். நான் இங்க வந்ததுனால உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் என்ன? இதுல என்னங்க சிரமம்? இல்ல, எனக்கு வேற ரூம் இல்லாதனால உங்க ரூம் எனக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அதனால என்னங்க, இட்ஸ் ஜஸ்ட் a give and take policy. நாளைக்கே நான் மதுரைக்கு வந்து வச்சுக்கோங்க, உங்க ரூம் எனக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான். அப்படி இல்ல, தப்பா நினைக்காதீங்க. ஏ ரூம்க்குள்ள நான் யாரும் அலோ பண்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு அந்த ரோஜா பூ எடுத்துட்டு போனீங்களே, உங்க கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொன்னா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் அவளை பார்க்கவே முடியல. ஐயோ, அப்ப அந்த பூ என்ன செஞ்சீங்க? அந்த ரோஜா பூவை அவ ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல இருக்கிற கிளாஸ்ல வச்சுட்டு வந்திருக்கேன். கரெக்ட், அது ஒரு நல்ல ஐடியா தான். உங்க மனசுல இருக்கிற காதல சொல்றதுக்கு அதுவும் நல்ல வழிதான். அத அவ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பால. யார் கண்டா? அந்த பூவை எங்க அம்மா முன்னாடி எடுத்துட்டு வந்து நின்னாலும் நின்னுடுவா. அவ ஒரு மாதிரி டைப், கொஞ்சம் மூடி. ஆனா ஒண்ணு மட்டும் வச்சீங்க, 1000 பேரை பார்த்தாலும் அவள மாதிரி ஒரு அழகிய பார்க்கவே முடியாது. நல்ல படிப்பு, நல்ல குடும்பம் வேற. ஒரு பொண்ணு பத்தி இன்னொரு பொண்ணுக்கு முன்னாடி அளவுக்கு மீறி புடவே கூடாது. வெரி பேட் மேனர்ஸ். அவளை பிடிச்சிட்டு அவளை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? கோவிச்சுக்காதீங்க, எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனா அதுக்கு உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நீங்க பெரிய ஹீரோ, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன அவகிட்ட போய் சொல்றீங்களா? தப்பு இல்லைங்களே, உண்மைதானே? ஆமா, அதை விட தப்பா இருக்க முடியும். முதல்ல நீங்க எனக்கு அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா? அவளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ போட்டோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இருக்கிற ரூம்ல, அதாவது இப்ப நீங்க இருக்கிற ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிகப்பு கலர் டைரி இருக்கு. அந்த டைரிக்குள்ள அவ போட்டோ இருக்கு. அதை திறந்து பார்த்து அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இப்ப பார்த்து சொல்றேன். ஏ ராஜேஸ்வரி,
அடே லக்ஷ்மியா, வா 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 வா, உனக்காக காத்துட்டு இருக்கேன். உக்க லக்ஷ்மி, நீ ரொம்ப பிரமாதமா கைரேகை பாப்பியாமே. அதுக்குள்ள பெரியத்தா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன்? ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, நான் வருத்தப்படவே மாட்டேன். நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? நிச்சயமா. அப்ப ஓகே. திருப்புங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். இப்படி என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்? என்னாச்சு? என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்ல. அப்ப சொல்றேன். அக்கா, உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது? இதான். அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங். வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. ஐயோ, உண்மையெல்லாம் சொல்றீங்க. அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி, உண்மைதானே? யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க? சத்தியமா நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் டான்ஸ் பார்க்க அவர் வந்திருந்தார். நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா? விடிஞ்சது போ, ஏதோ காலேஜ் லிஸ்ட் ஆடிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா. அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன், பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன். அக்காக்கா, மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ, இந்த வீட்டுல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது ஃபினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தித்தா ஹதஜம் தரிதா, தித்தா ஹதஜம் தரிதா, ஜனதல குந்தரி குந்தரி கதகத தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திரதும் ததீன் திரதும் ததீன் திரதும் கிட்ட தகத தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திரதும் ததீன் திரதும் ததீன் திரதும். எனக்கும் கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. दा धना धन, दा धना धन, धीमी धीमी, धीमी धीमी, किणा किण, किणा किण, किटतक किटतक, किटतक किटतक, दा धना धन, धीमी धीमी, किणा किण, किटतक किटतक, ताक किटतक ती किटतक ताता किटतक ती किटतक तांग किटतक किटतक धीम, सादी किटतोम तांग किटतक ताक किटतक धीम, सादी किटतोम तांग किटतक ताक किटतक धीम, सादी किटतो दा धना धना, धीमी धीमी, किणा किटतक तरिगिटतक तरिगिटतक, धा धना धना, धीमी धीमी, किणा किटतक तरिगिटतक तरिगिटतक, ताक किटतक दी किटतक ताता किटतक दी तांग किटतक ताक किटतक धीम, सादी किटतोम तांग किटतक ताक किटतक धीम. அப்புறம் தத்தித் தரித்த ஜனுதா, எப்படி? தத்தித் தரித்த ஜனுதா. குடும்பத்து வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட், அக்காவை நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். தப்பு என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? குத்தி விடுவேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. அவர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லறக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போது வாசிடுவோம். நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காலத்தி, நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டிய பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையை நான் பிசினுது. தபலா வாசிக்கணும் போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட்,
ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது வச்ச மாதிரி செஞ்சிருவோம். ஐயோ மாமா, இது காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் ஆன்ல வெச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்டாங்க தாத்தா. గరి దని రమ గమ గరి సని గరి సని దని స సగ గ స మమ స ద ద దని ని స మ గ మ ద మ ద ని దని స దని స గ స గ మ ప మ గ దని 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 ద మ గ మ ర మ ర ని దని స గ சந்தன நிலவொளி தந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் மடியில் கனியாய் விழுந்தது சந்தன நிலவொளி தந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே. ஒரு பிருந்தாவனம் தெய்வீகராக பந்தமே, நீ ஒரு பிருந்தாவனம் தெய்வீகராக பந்தமே, நாள்தோறும் புன்னகைக்கும் பூங்காவனம் பூத்தூவினான் வழங்கும் தெய்வ குணம், பசியின் மடியில் அமுத சுரமி கட்சியின் விழிகள் நினைவில் உருகி கருணை நிறைந்த இதயமே கடவுள் உனது வடிவமே சந்தன நிலவொளி தந்தனம் எனும் வழியாடடி பூமகளே. விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் படியில் கரியாய் விழுந்தது சந்தன நிலவொளி தந்தனம் எனும் வழியாடடி பூமகளே. சென்றலாய் என் வீட்டிலே வந்தாயே தாயே தெய்வமே, சென்றலாய் என் வீட்டிலே வந்தாயே தாயே தெய்வமே, லட்சுமியே வந்து என்னை சீராட்டினாள், சந்தோஷ தொட்டிலிட்டு தாராட்டினாள், இதயம் முழுதும் உலவும் நிலவே உனது வருகை வெயிலில் நிழலே, கருணை நதியாய் நடந்தவள் கவிதை வரியாய் நிலைத்தவள் சந்தன நிலவொளி தந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே. விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் வழியில் தனியாய் விழுந்தது சந்தன நிலவொளி தந்தனம் எனும்படி ஆடடி பூமகளே. முதலாளி, என்னையா? நான் முதலாளியா பார்க்க வரல, என்ன ஒரு வக்கீலா பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? உட்காருங்க. கூல்ட்ரிங்க்ஸ் வேண்டாமா? வேண்டாமா? சொல்லு. நீங்க இது வரைக்கும் கோர்ட்டுக்கே போனதில்ல இல்ல? சத்தியமா போகல. ஒன்னே யாரையா கேட்டாங்க? ஏன் கத்துற? இல்ல சொல்லு. ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேன். ஏசா? ஐயா ஜாலி ஜாலி. சிகரெட் நீ எடுத்துக்கயா? ஒரு நிமிஷம் இரு, தயார் பண்ணிக்கிறேன். ஐ அம் சாரி, வெளில எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதான் என்ன கேஸ்?
உலகேஸ். உலகேஸா? இது வேற சமயத்துல உள்ள போக மாட்டேங்குது. நீ சொல்லு. வெளியே வாங்க சொல்றேன். யோ நான் வரையா சொல்லு. எல்லாரும் கொலை பண்ணிட்டு தான் வக்கீல்ட்ட வருவாங்க. நான் கொலை பண்றதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். ஆமா எங்க கொல்ல போற? உங்க வீட்டுலதான். எங்க வீட்லயா? யார்? என் தம்பி ஜெகனா? வெட்டிடு. பயங்கரமா பிளாக்மெயில் பண்றாயா? இல்ல கில்பர்ட் ஜான. 2 பேரையா கொல்ல போற? அவனுக்கு தான் 2 பேருமே. யாரு? தாடி வச்சிருப்பானே அவனா? நல்ல பையனாச்சு அவன். உங்களுக்கு வேணா அவன் நல்லவனா இருக்கான். எனக்கு கெட்டவன். அவன் என்னையா பண்ண? அவன் செஞ்சது 1 2 முதல்ல என் மோதிரத்துக்கு பொறுத்துக்கிட்டேன். 2வது என் சத்தியக்கிறா பொறுத்துக்கிட்டேன். 3வது என் காதலிய ரைட்டானா? ஆமா பொறுக்க முடியல. இஞ்சி எழுந்துட்டேன். அவனை கொலை பண்ணணும். ஒரு ஐடியா கொடுங்க. இந்த அறிவாளல ஒரே வெட்டா வெட்டிடு, செத்துருவான். அது எங்களுக்கு தெரியும் எப்படி வெட்டணும். நீ தூங்கும் போது அவனை வெட்டிடு. சரி. நான் தூங்கும் போது எப்படி கொல்ல முடியும்? யோ அவன் தூங்கும் போது நீ அவனை வெட்டிடியா? அதான் எப்படி? இப்படி பண்ண எப்படியே? எப்படி? மிஸ்டர் ஜிலோ, எனக்கு இந்த ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன் வித்தியாசமே கிடையாது. இந்த நாட்டை 2 நாளைக்கு என்கிட்ட ஒப்படைங்க, சரி பண்ணு. இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவன் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட ரம் இல்ல, நான் கொடுக்குறேன். அடி அடிங்க அடிங்க. அதுக்குள்ள நானும் ஊருக்கு பிக்கிறங்கிறதுக்குள்ள சீக்கிரம் போய் படுத்துருவோம். குட் நைட். குட் நைட். ஜிலோ ஸ்டாப் இட். ஜிலோ ஸ்டாப் இட். இன்னைக்கு உங்க பர்த்டே ஜிலோ, இன்னைக்கு உங்க பர்த்டே. அங்க முதலாளி பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுக்க துணி கூட இல்லாம நாய் மாதிரி லோ லோ லோன்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சேஞ்ச். என் இடத்துல நீங்க படுங்க, உன் இடத்துல நான் படுக்கிறேன். ஓகே? ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ, ஹாப்பி பர்த்டே டு ஜிலோ. படுங்க ஜிலோ, பிடிவாதம் பண்ணாதீங்க, படுங்க. எல்லாம் வரும், படுங்க. ஓகே, have a sweet dream. Good night, Mr. Jilo. என்ன ஒரு வாசனையான நல்ல கனவா வரும். வக்கீலையா என்ன சொன்னாரு? முதல்ல நாய் வாயை அடைக்க சொன்னாரு. அடைக்கிறேன். ஜிலு ஜிலு கொலைக்காத, ஊத்துற குடி. அட வாங்கிருச்சியா? பிரியாணி வாங்கிட்டு வந்தியா? அட முடியாச்சு, நாளைக்கு வாங்கி தரேன். அட தண்ணி போட்டா பேசுதியா? இருக்கிற ஒரே சாட்சி. நாய் கதையை முடிச்சுட்டேன். இன்னும் 4 நாளைக்கு நீ எந்திரிக்கவே மாட்டேன். அந்த கில்பர்ட் ஜான எங்க? பிறந்த நாளே பெட்ல படுத்திருக்கான். பிறந்த நாளா? இல்ல, அவன் இறந்த நாள். இன்னைக்கே அவன் கதையை முடிச்சிடுறேன். கருங்காலி தூங்குறியா? இதுதான் உனக்கு கடைசி தூக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நாயா மாதிரி கடிக்கிறானே. காப்பாத்துங்க. ஆமா, என்னதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? டூயட் பாடு. டூயட் பாடுவா? ஐயோ, அதுக்கு இந்த இடம் ஒத்து வராது. பைக்கடா ஃபால்ஸ், தொட்டபெடா, பிருந்தாவன் கார்டன் அங்கெல்லாம் போ. உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களுக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, உனக்கு எப்பவும் ஜாலிதான். உன் மனசுக்கு பட்டு பண்ணி சொல்லிடுறேன். நான் மனசுல இருக்கிறது நானா பட்டு பட்டுன்னு சொன்னேன்? ஆமாமா, 1000 ஒருத்தி, சிரிச்ச முகம், சவுப்பு டைரி, ரோஜா பூ, இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் ஓகே. ஆனா அது அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது? இவ்வளவுதானா? யாருன்னு லவ் பண்ணாங்க? நான் மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும் தான் போய் சொல்லணும். அது எப்படி? சிம்பிள், வெரி சிம்பிள். அதே சேப்பு டைரி, நானும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, பஸ் சைட், ஒரு ரோஜா பூ, இதெல்லாம் அம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போய் வச்சிருங்க. அவங்க பாப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ, அப்ப என்ன விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா? போயிடு, உனக்கு தான் உங்க அப்பா வீட்டு இருக்கே, எனக்கு யார் வீட்டு இருக்கு?
ஓகே ஓகே. லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. Really? சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கேட்கணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் கிளப் அது இது இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி தொணன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு, அதனாலதான். நம்ம காதல் விஷயத்தை அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டாங்களா? தொணன்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கடிச்சிருச்சு. என்னது? வெள்ளமுடி. பூரானே வெள்ளமுடியில புடுங்குறியா? அப்புறம் தலையில ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கவே இல்ல பாய் ஃப்ரெண்ட். ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அவர் அப்பப்ப டை அடிச்சிடுவாரு. அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சிடுமேனு கத்திட்டு இருப்பாரு. கேடுகிட்ட எனக்கு ஐக்கு டை தான் ஒரு குறைச்சல். கேர்ள் ஃப்ரெண்ட், என் தலையில முளைச்சிருக்கிற வெள்ளக்காரனை நான் புடுங்க ஆரம்பிச்சிட்டுனா உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். பாய் ஃப்ரெண்ட், இவ்வளவு சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அந்த பஸ்மாசுரன் என்னன்னா? எந்த பஸ்மாசுரன்? தலையில வச்ச பஸ்மாசுரன். எந்த பஸ்மாசுரன் பத்தி அப்புறம் சொல்றேன். அத்தை வந்திருக்கா, அவட பேசல, நீ போ. வரேன் ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, மாடு உதைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. போனாலே லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு, அழகா இல்ல? அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா வேண்டாமா, அனுப்பிச்சிடாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. இதோ ரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களை கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டை பாத்துங்க. என்ன படுத்துட்டீங்க? நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். வேண்டாம் கேர்ள் ஃப்ரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாலே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன், நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ராஜாக்கு என்னாச்சு? அவர் ஒரு பெரிய பயந்தாங்கொழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்டுல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி, ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 o'clock நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் anniversary. அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இதை ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்றேன்? நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க. நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்து தான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு. அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி.
இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. லட்சுமி, அப்பா அம்மாக்கு வெட்டிங் பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கு கூப்பிடுற நீ? என்ன பெரியதா, இந்த வீட்ல அங்கிள் அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். நானா? ஆமா, அதுவும் இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியில இருக்கேன். நீ உன் சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. வரட்டுமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன் என்ன பண்ற? இந்த ப்ரோகிராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாதே, எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அசடு வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரமா. ஏண்டா பரதேசி பயமவனே, சிகரெட்டா குடிக்கிறேன்? இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேனே. அந்த பொறுக்காத விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்தேன். நீயே காய போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த? அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கண்ணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. உண்டோ? அது தினம் நடக்குதுடா. இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கண்ணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். நான் எங்க அப்பா பையன், இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. யாரோ ஒரு சத்தம் கேக்குது, ஒளிஞ்சுக்க. Who is that black sheep? யாரும் அந்த கருப்பாடு. வாங்க, ஏன் இவ்வளவு லேட்? அதுவா, கீழே 2 தண்டை சொத்து தனியங்க. அதான் எங்க அண்ணனுங்க இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒழிஞ்சிட்டாங்க லட்சுமி. அம்மா கிட்ட சொல்றேன், வா வா. மூணு பேர். ஐயோ, நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். வெத்த மேல வச்சிருக்கேன் செடி, அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க வந்தீங்க. என்னடா காது குத்துறீங்க? இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டே இல்ல, அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் இல்ல. போடா ஃபுட்டாள், எனக்கு நீங்க என்னடா கிஃப்ட் கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா, சும்மா சும்மா எங்கிட்ட ஒட்டி பாம்பா அடங்கணும் யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் நான் தான் ஒண்ணு மற்றவர் பூஜ்யம் இங்கே நடப்பது பம்பராஜ்யம். கச்சி 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 பாட நினைக்கிறேன், பாட முடியலையே. திங்க நினைச்சதை திங்க முடியலையே. சுதந்திர காற்றை தாங்க முடியலையே. சம்சாரம் சொல்லை தாங்க முடியலையே. ஓ மை ஒட்டி பாம்பா அடங்கணும் யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் கச்சி 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 மூச்சு குப் 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 என்று புழக்க முடியலே. இழுக்க இழுக்க இன்பம் எனக்கு கிடைக்கலே. ராஜா ராணி ரம்மி செத்து ஆட முடியலே. சிட்டாட்டன்னா வீட்டுக்குள்ள போட முடியலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே. அண்ணன் என்னடா தம்பி என்னடா உரிமை இல்லாத குடும்பத்திலே. ஒட்டி
தாம்பா அடங்கணும் யாரும் பிள்ளை புருஷன் அத்தனை பேரும் கத்து 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 மூச்சு தேய் 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 தீரனா தரிக்கிட தகஜன தீரனா தீரனா தரிக்கிட தகஜன 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 தாம் தகஜன தகஜன தாம் தராங்க தகஜன கலங்கையை தான் கட்ட முடியல மத்தளத்தை தான் கட்ட முடியல இல்லானா பாட முடியல மோகன பாழாக முடியல இல்லானா மோகன பாழாக முடியல செஞ்சுவதென்ன பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் அடிமதலங்கை உடைப்போ ஆணவம் பேசும் வாயை அடைப்போ பூமிகளல்ல புலிகள் என்று புதிய சரித்திரம் படைப்போ ராஜேஸ்வரி, take it easy man, take it easy. நம்ம வெட்டிங் டேங்கிறதுனால குழந்தைங்க தமாஷா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. தப்பா? தாராளமா ஆடட்டும் பாடட்டும் கூத்தடிக்கட்டும். நானா வேண்டாங்கிறேன். குடியிருக்கிற வீட கிளப் ஆக்கினாலும் சரி, இல்ல கிளப்லயே போய் குடியிருந்தாலும் சரி, அவங்க இஷ்டம். எல்லாரும் என் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி நடக்கணுங்கிற பொல்லாப்பு எனக்கு எதுக்கு? இத சொல்றதுக்காகத்தான் எல்லாரும் இங்க வர சொல்லியிருக்கு. ஏய் லுக் ஹியர், நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு ரகட பண்ணுவ போல இருக்கு. அவங்க வந்த உடனே அவங்க கிட்ட எது பேசலாம் இருந்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி பேச, அவ்வளவுதான். நல்லா யோசனை பண்ணி தான் பேசுறேன். நீங்க போலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? Go ahead. நான் உங்களை எல்லாம் எதுக்காக வர சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுதந்திரம் கட்டுப்பாட்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவாங்க. அந்த டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்து கசக்கத்தான் செய்யும். மருந்து கசக்கிறதுங்கிறதுக்காக அந்த தாய் குழந்தைக்கு மருந்து கொடுக்கலன்னா குழந்தை உயிரோட பார்க்கவே முடியாது. அந்த மாதிரிதான் குடும்பம்னு எடுத்துக்கிட்டா தாய்கிட்டயோ தகப்புங்கிட்டயோ பிள்ளைங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த கட்டுப்பாட்டுலயும் கசப்பு இருக்கதான் செய்யும். ஆனாலும் அதை கடைபிடிச்சுதான் தீரணும். அப்படி கடைபிடிக்கலன்னா வீடு வீடா இருக்காது, சுடுகாடா மாறிடும். இத்தனை வருஷமா நீங்க எல்லாரும் என் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தீங்க. என்னைக்கு அந்த லட்சுமி இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு என் சட்ட திட்டங்களுக்கு கரையான் பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அது ஒரு சின்ன தீப்பொறி தானேன்னு நினைச்சேன். ஆனா அந்த சின்ன தீப்பொறி இந்த வீட்டையே கொளுத்திடுமோன்னு பயந்துதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என் வீட்டுக்குள்ள என்னையே எதிர்த்து போராட தயாராயிட்டீங்கல்ல? ஏண்டா, நான் உங்களுக்கெல்லாம் என்னடா தப்பு செய்தேன்? இன்னொரு இன்கம் டாக்ஸ் ஆபீசரா, இன்னொரு வக்கீலா, இன்னொரு டாக்டரா இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நிக்க வச்சனே, அது தப்பா? சொல்லுங்கடா. இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். இந்த வீட்டையே கிளப் ஆக்கலாம், சீட்டு விளையாடலாம், சிகரெட் பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம். அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை 4 பேரும் 4 பங்கா பிரிச்சிடலாம். நீங்க என்ன செஞ்சாலும் சரி, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். உங்களுக்கு எவ்வளவு இன்கம் இருந்தாலும் அதுல பாதி சீட்டாட்டத்துக்கும் சிகரெட்டுக்குன்னு போயிடும். நான் உங்களை கண்டிக்காம இருந்திருந்தா
ராத்திரி சாப்பாட கூட கிளப்லயே முடிச்சிருப்பீங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்காக ராத்திரி பூரா முழிச்சிட்டு இருக்கணும் இல்ல? வக்கீல் சார், நீங்க வக்கீலுக்கு படிச்சிருக்கீங்க. கம்பீரமா கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு போறதுக்கு பதிலா தோல்ல ஜோல்னா பைய தொங்க விட்டுருக்கீங்க. எதுக்காக? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு கேஸ் கிடைக்காதாங்கிறதுக்காக தான். அந்த ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? உன்னை கட்டிட்டு இருக்கால அந்த பொண்டாட்டிக்கு இல்லையா? ஆனா நீங்க சட்ட புஸ்தகத்தை தொடறீங்களோ இல்லையோ, சிகரெட்டை தொட ஆரம்பிச்சிட்டீங்க. தினம் தினம் கோர்ட் வாசப்படி மதிக்கிறீங்களோ இல்லையோ, கிளப் வாசப்படி மதிக்கிறதுக்கு தவறுதே இல்லை. ராஜா, நீ டாக்டர் தானே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய காபி பழக்கத்தையும் சிகரெட் பழக்கத்தையும் நான் கட்டுப்படுத்தலைன்னா இன்னைக்கு உங்க அம்மா பூவோடையும் பொட்டோடையும் முன்னால நின்று பேசி இருக்க மாட்டா. பேசி இருக்கவும் முடியாது. இவன் நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளா மாதிரி தினந்தோறும் பாட புஸ்தகத்தை படிக்கிறான்னு இல்லையோ, சினிமா பாட்டு புஸ்தகம் மனப்பாடம். ரஜினி ரஜினி ரஜினி, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியுமாடா? ஆண்டவன் அவனவனுக்கு எழுதி வச்ச அரிசிதான் அவனவனுக்கு கிடைக்கும். இப்படி நான் கட்டுப்பாடோடு இருக்கும்போது இப்படி இருக்கீங்க. அந்த கட்டுப்பாடே இல்லைன்னா நீங்க எல்லாரும் முச்சந்தில நிக்க வேண்டியதுதான். அதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கும்போது நான் இதுக்குப்பா தடையா இருக்கணும்? ஏமா, வருங்காலத்துல என்ன போல ஒரு குடும்ப தலைவி ஆக வேண்டிய நீ ஆம்பளை வேஷம் போட்டு ஆட்டம் ஆடுற, அவ பாட்டு பாடுறான். எள்ளு போட்டா கொள்ளா விளையும் இந்த சின்ன குட்டி இந்த வயசுல தில்லான ஆடுறான். கண்டிக்க வேண்டிய பெரியவங்களே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும்போது அவ என்ன பண்ணுவா? இன்னைக்கு தில்லான ஆடுவா, நாளைக்கு தெருவில் வந்து ஆடுவா. அம்மா, நாங்க செஞ்சதெல்லாம் எந்த விதமான விளக்கம் எனக்கு தேவையில்லை. இன்னையில இருந்து உங்களுக்கெல்லாம் முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேன். நான் தான் உங்களை எல்லாம் முதலியார் கொண்டு விட்டு கல்யாணத்துக்கு போக சொன்னேன். ஆனா இப்ப சொல்றேன், இஷ்டப்பட்டவங்க போகலாம். திரும்பி வந்ததும் அவங்க உங்களுக்கு தனி கொடுத்த ஏற்பாடு பண்றேன். அத்தை, உங்க வெட்டிங் ஆனிவர்சரி வருஷத்துல ஒரு நாள் வருதுன்னு நாங்க கொஞ்சம் அதிகமாவே நடந்துக்கிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க அத்தை. மன்னிக்கிறதுக்கு இனிமே நான் யாரு? லட்சுமி, அம்மா ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க, அதுக்காக இப்படி அழுதா போதுமா? எல்லாம் போக போக சரியாயிடும். புரியாம பேசுறீங்க. என்னால இந்த வீட்டுல இனிமே இருக்கவே முடியாது. நான் நிச்சயமா ஊருக்கு போறத முடிவு பண்ணிட்டேன். நீ இங்க வந்ததே சிரிச்சு சந்தோஷமா இருக்கத்தான். ஆனா இப்படி அழுதுகிட்டே நீ வீட்டை விட்டு போனா உங்க அப்பா எங்களை பத்தி என்ன நினைப்பாரு? அவர் நினைக்கிறது இருக்கட்டும்ங்க. முதல்ல நான் இங்குள்ள பிரச்சனைகளை நினைச்சு பார்த்திருக்கணும். நான் இப்ப கூட வீட்டை விட்டு வெளில போலன்னா என்னால எங்க அக்காவை வாழ விட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னாலும் சரிடுவாங்க. நாங்க ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு எங்க அப்பா முன்னாடி நிக்கிறத விட நான் மட்டும் போனா எங்க அப்பா கிட்ட சொல்வேன், அப்பா நீங்க நினைச்ச மாதிரி 24 மணி நேரமும் சிரிச்சு சந்தோஷமா தான் இருந்தேன். லட்சுமி, நீ எதையும் நினைச்சு போலமாத. ஒருவேளை நீ எனக்கு தெரியாம இங்கிருந்து போயிட்டா நான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போடுவேன். உன் கூட தான். போயிட்டோமா? போயிட்டு டார்லிங், சந்தோஷமா போயிட்டோம். என்னம்மா? நாங்க போயிட்டு வரோம் மாமா. நாங்க திரும்பி வரதுக்குள்ள அத்தைய சமாதானப்படுத்துவீங்கல்ல? அத்தை தானே, அவங்களுக்கு பைத்தியக்காரி பிரஷர் கேஸ் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு ரொம்ப சந்தோஷமா போகணும். போயிட்டு வா. வரேம்மா. ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட். என்ன சமாச்சாரம்? நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பாய் ஃப்ரெண்ட். ஊருக்கு போறவங்களை வழி அனுப்புறதுக்கு அத்தை வாசல் கூட வரல பாத்தீங்களா? அவங்க இன்னும் ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. அவங்க குந்தாடி கருப்பி. பயப்படுறேன், கவலைப்படாத. ஒண்ணு செய்வோம், நான் நேரா உள்ள போய் உங்க அத்தையை எப்படியாவது சமாதானப்படுத்தி சோப் போட்டு அவளை மசாஜ் பண்ணி வைக்கிறேன். நீ விஷயம் தெரியாத மாதிரி உள்ள வந்து அவளோட பேச்சு கொடு. 2 பேருமா சேர்ந்து அவளை குளிப்பாட்டிடுவோம். ஓகே? அழுவுற கண்டா எனக்கு பிடிக்காது. சிரிச்சுக்கிட்டே வரணும். நான் முன்னால போறேன், நீ பின்னால வா. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி.
எழுதிக்கிட்டு இருக்கியா? ஆமா. சினிமாவில் வருது பாரு பயங்கர காட்சி. கிரிச்சு 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 கிரிச்சுன்னு குழந்தைங்க வீட்டுல இல்லைனாலே சோடி போய் எனக்கு பிடிக்குதுல்லப்பா. உனக்கு பிடிக்கும். இனிமே நாம தனியா தான் இருக்க போறோம். ஏம்மா இந்த வீட்டுல எல்லாரும் தனி குடித்தனம் போறாங்க. தனி குடித்தனம் எந்த நாய் சொல்லிச்சு? என்ன விளையாட்டா? குழந்தைங்க இல்லாத வீடு ஒரு வீடா? அது உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க இந்த வீட்டை நரகமா நினைக்கிறாங்க. ஏன் என்ன கூட ஒரு பேய் பிசாசு மாதிரி தான் பாக்குறாங்க. அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். சரி, இப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் மனசுல வச்சுக்காதே. ஆஃப்டர் அவங்க எல்லாம் யாரு? நம்ம பிள்ளைகள் தானே. என்ன? நான் இன்னைக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? ஏம்மா எதுக்கு போறேன்? இந்த வீட்டுல நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணமாயிட்டேன். ஆண்டி என் மேல கோவமா இருக்காங்க. லட்சுமி, இந்த வீட்லயும் குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நான் தான் காரணம். இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன் நீ. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். நீ போலாம். ஆண்டி ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. எந்த பிரச்சனைக்கு நீ காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்காக நான் உன்னை மன்னிக்கணும்? சரி சரி, மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றேன், குறைஞ்சா போயிடுவேன். ஆண்டி ஒரே ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ். நீங்க சொல்லலைன்னா நான் செத்தா கூட இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். அது உன் இஷ்டம். எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பெட்டியெல்லாம் ரெடியாவே. திருப்தியா? நீ இப்ப பேசுறதெல்லாம் சரிதானா? அந்த குழந்தைய அழவச்சு பார்க்கணும்னு எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல யாரும் குழந்தைங்க இல்ல. நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்ச பெரியவங்க தான். ஏன் எல்லாரும் கட்டுப்பாடு கட்டுப்பாடு வதைக்கிறேன்? இந்த வீட்டை எல்லாரும் நீ சொல்றபடிதான் நடக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படி ஒண்ணு இப்ப நான் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளவு நாளா நீ பெத்த குழந்தைகளை ஏன் என்னையும் அடிமையா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஏன் இப்படி கத்துறீங்க? கத்துவேன், அப்படி தாண்டி கத்துவேன். 32 வருஷமா வாய மூடிட்டு பேசாம இருந்தேன். ஏன்? இந்த வீட்டை நிம்மதி இருக்கணுங்கிறதுக்காக. 32 வருஷமா நீ செய்த சர்வாதிகாரத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்? பொண்டாட்டியோட வார்த்தைக்கு நாம மரியாதை கொடுத்தாதான் மத்தவங்க நம்ம மதிப்பாங்கிறதுக்காக. ஆனா நீ நீ ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் இந்த குழந்தைகளா சந்தோஷமா இருந்தாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையே கரைக்க பார்க்கடி பாரி. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கலன்னா இந்த வீட்டுல கட்டுப்பாடு இருக்குமா? கட்டுப்பாடு பெரிய இவ கட்டுப்பாடா? கட்டுப்பாடு நீ போட்ட கட்டுப்பாட்டுல இவ்வளவு நாளா நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி இருந்தேன். பாலைவனத்துல அனாதை அந்த மாதிரி இருந்தேன். ஏய், நீ யார வேணாலும் திட்டு, உன் பிள்ளைகளை திட்டு, அடி, உதை, என்ன வேணாலும் செய். ஆனா ஒண்ணும் தெரியாத அந்த மண்ணை அந்த லட்சுமியை திட்ட பாரு. தாண்டி என்னால தாங்க முடியல. அவ எதுக்காக இங்க வந்தா? சாப்பாட்டுக்கெல்லாம் வந்தாளா? ஏய், ஒன்ன மாதிரி 10 பேர் அவங்க அப்ப விலைக்கு வாங்குவாண்டி. ஏதோ அக்கா வீட்டுல நிறைய கூட்டம் இருக்கு, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்தா அவளுக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? அவ எதுக்காக சுதந்திரமா வாழலாம்னு வச்சுக்க வந்தா தெரியுமா? தெரிஞ்சிருந்தா அவளை நீ வீட்டை விட்டு விரட்டி இருக்க மாட்டேன். அவளுக்கு என்னன்னு எனக்கு தான் தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? லட்சுமி, அங்கிள் திடீர்னு மயக்கமா விழுந்துட்டாரு. லட்சுமி, சீக்கிரம் டாக்டருக்கு போன் பண்ணு. சீக்கிரம் போமா, போ. ஹலோ டாக்டர் கோகலே. டாக்டர், நான் ஃபாரஸ்ட் ரோட் நம்பர் 15 இருந்து பேசுறேன். எங்க அங்கிள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவர் ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்ட். தயவு செஞ்சு உடனே வாங்க ப்ளீஸ். என்னால இப்ப வர முடியாது மேடம், நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. Look doctor, appointments can wait, but death will not. இங்க ஒருத்தர் உயிரோட போராடிட்டு இருக்காருன்னு சொல்றேன். I am sorry madam, வேற டாக்டர் பாத்துங்க. ஒட்டியோ, நீங்க ஒரு மனுஷத்தன்மை உள்ள டாக்டர் மாதிரியா பேசுறீங்க. உங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம், அதனால நிறைய பணம் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? டாக்டர் சார், உங்க இதயத்துல கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்தா நீங்க உடனே பார்த்துட்டு வாங்க. This is Farnells Road number 15, okay?
ஐ அம் டாக்டர் கோகலே. வாங்க, அவர் உள்ள இருக்கார். வாங்க டாக்டர். நான் சரியான சமயத்துல வந்து சேர்ந்தேன். அவரை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுங்க. சரி. ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணா கூட நல்லது. உங்க ஃபேமிலி டாக்டர் யாரு? டாக்டர் ராம் பிரசாத். ஆனா அவர் இப்ப ஊர்ல இல்ல. ஐ see. ஐ எம் சாரி, போன்ல கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டேன்ல. போன்ல பேசுறது நான் இல்ல, லக்ஷ்மி. ஓ, அப்போ என்ன போன்ல திட்டினது நீங்க தானா? ஐம் சாரி டாக்டர், அந்த நேரத்துல நான் கொஞ்சம் அப்செட்டா இருந்தேன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அங்கிளை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் நாளைக்கு வரேன். தேங்க்யூ டாக்டர். ராஜாவுக்கு உடனே போன் பண்ணணும். நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் மருந்து வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்றேன். ஆண்டி, சாப்பிடுங்க ஆண்டி. வேண்டாம்மா, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க ஆண்டி. நீங்க சாப்பிடாம இருக்கறனால அங்கிளோட உடம்பு குணமாயிடுமா என்ன? சாப்பிடுங்க ஆண்டி ப்ளீஸ். அங்கிள், மருந்து சாப்பிடுங்க. குட் மார்னிங் சார். என்ன லட்சுமி உங்களுக்கு மருந்து மட்டும் தான் கொடுக்குறாளா இல்ல டோஸும் கொடுக்குறாளா? டெலிபோன்ல ஏதோ சொன்னதா? ஒன்னா ரெண்டா படபடன் புரிஞ்சு தள்ளிட்டா. அன்னைக்கு அவ கொடுத்த டோஸ் உங்களை மட்டும் இல்ல என்னையும் முழிக்க வச்சிருச்சு. என்ன? நாங்கெல்லாம் டாக்டர் தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துப்போம். ஆனா கொஞ்ச நாள்ல சேவைங்கிற நோக்கம் மாறி வியாபாரம் ஆயிடும். அன்னைக்கு லட்சுமி எனக்கு கொடுத்த டோஸ் தூங்கிட்டு இருந்த என் மனசாட்சியை தட்டி எழுப்பிடுச்சு. Thank God, you are out of danger. நான் கொடுத்த மருந்து 2-3 நாள் கண்டினியூ பண்ணுங்க. நான் மறுபடியும் வந்து செக்அப் பண்றேன். நான் வரேன். இன்னைக்கு வந்துருவாங்கன்னு லக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் லக்ஷ்மியை விளையாட்டு பிள்ளையா நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதாங்க புரியுது. இந்த 3 நாளா அவ உங்களுக்கு செஞ்சிருக்கிற சேவையை பார்க்கும்போது நான் கூட அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாவம், ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம சாப்பிடாம உங்க பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. எனக்கு 2 கண்ணும் தெரியலையா. எனக்கு நெற்றி கண்ணே தெரியலையா. சண்டை போட்டீங்கன்னா சங்கத்துல சொல்லிடுவேன். குட்டி எல்லாம் நல்லா இப்பதான் கல்யாணம் இருக்கு. இந்தா வச்சுக்க. நீங்க எப்போ இளமையா இருக்கணும்னா 25 ரூபா போடுங்கய்யா. இவரை பத்தியா? இந்த 5. இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இல்ல? பொண்ணு நீயா? கில்பர்ட், உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, ஆட்டோரிச்சா கொடுத்தவனே எடுத்துக்கிட்டாண்டி. பெரிய தங்க புதுமை ஹீரோ காதல் பறிபொறிச்சு பாடுறாரு. கண்ணாடி போட்டுக்கிறானே யாரு? எனக்கு தெரியல. நான் தான்டா படிக்காத மாதிரி ரெங்க. ஏண்டா அன்னைக்கு என் வேலைக்கே உழ வச்சு இல்ல, இன்னைக்கு உன்னை நடுத்தரு கொண்டாந்துட்டேன். கவர்மெண்ட் ஏமாத்தி இன்கம் டாக்ஸ் கட்டாம இருந்தீல்ல, அத நாங்க தான் காட்டி கொடுத்தோம். பாவி வள்ளு, என்ன காட்டி கொடுத்தியே, நீ நல்லா இருப்பியா? நாங்க நல்லா தான் இருக்கிறோம். உன்னை காட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு கவர்மெண்ட்ல பரிசு கொடுத்தாங்க. அந்த பணத்துல ஓ ஆட்டாவே நாங்க இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கிட்டோம். வாங்கினாட்டம் உங்க கையிலயா? முருகா, ஏன்டா முருகனை கூப்பிடுற? அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன். அவர் தான் 10 ரூபா கொடுக்க சொன்னாரு. எனக்கா? உனக்குலடா ஒப்ப 7 மலை துண்டு இல்லாம தர்றானே, அவனுக்கு துண்டு வாங்கி கொடுக்க சொன்னாரு. முருகருக்கு என் குடும்ப விவகாரம் தெரிஞ்சு போச்சா? ஆமா, பெரிய ராஜா பரம்பரை. வள், இப்ப எங்க போறீங்க? ஊருக்கு போறோம். எந்த ஊருக்கு? நம்ம ஊருக்கு தான். ஏண்டா கோழி பண்ண வைக்கணும்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா? ஆமா. நேர ஊருக்கு போய் கோழி பண்ண வைக்க போறேன். அப்ப நானு ஒத்த கண்ணை கழட்டி வச்சு உழைச்சு சம்பாதி, ஊரை ஏமாத்தாத. அத நீ சொல்ற. வள், இவன் கிட்ட சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கி கூட. ரொம்ப தென்னாவட்டா பேசுறான், பாவம். ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க. பழைய வாசமா இந்தா தொலை. சகோதரா, அண்ணா, என்ன நாம 2 பேரும் இப்போ கடைசியா பிரிய போறோம்.
ஒரு தடியாவது உன் கைய கூட. நான் என்ன இழிச்சவனா? கரையவனாவது வருவான், வட்ட வைக்க கொன்னுடுவேன் கொன்னு. அப்படி யாரை நம்பி நான் பிறந்த போங்கடா போங்க. டிரைவர் இவ்வளோ வண்டியில இருக்கு. கமான் ஃபாலோ மீ. நீதான் டாக்டர் ஆச்சே, உனக்கு தெரியாதா? வயசானா வர்ற வியாதிதான், இப்ப எல்லாம் சரியா போச்சு. கொஞ்சம் தள்ளுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்க. வேண்டாமா, லட்சுமிக்கு யார சாப்பிடல கோச்சுக்குவாமா. எங்க லட்சுமி? ராஜா, லட்சுமியை கூப்பிடுப்பா. லட்சுமி, லட்சுமி. அன்புடன் ஆண்டிக்கு, நான் இது நாள் வரை உங்களுக்கு பிரச்சனையாக இருந்து விட்டேன். இனிமேலும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. எனவே நான் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். அப்பா, லட்சுமி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டா. லட்சுமி போயிட்டாளா? லட்சுமி என்ன விட்டு போயிட்டாளா? அவ எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்தேன். எங்க போனா? எங்கடா போன? ஐயோ, பதட்டப்படாதீங்க. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. அன்னைக்கும் இப்படிதான் ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்புறம் சொல்லவே இல்லை. லட்சுமிக்கு என்னாச்சுன்னு இப்பாவது சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க மாமா ப்ளீஸ். லட்சுமிக்கு லட்சுமிக்கு சொல்றம்மா. லட்சுமி பிளட் டெஸ்ட் எடுத்தல, அது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவளுக்கு கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்பா, என்னப்பா பேச வரீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். இத பாருங்க. அவளுக்கு கேன்சருங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும்ப்பா. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாப்பா? ஆமாப்பா, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தமே, அப்ப லட்சுமியை பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தோட்டத்தை பார்க்கிற மாதிரி போய் அவங்க அப்பரை கூப்பிட்டு லட்சுமி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறதுக்காக அவளை பத்தி விசாரிச்சேன். அவங்க அப்பா தன்னுடைய உயிரையே கையில பிடிச்சுக்கிட்டு லட்சுமிக்கு கேன்சருங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னான். நான் பதறி போயிட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? லட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சதே நான் தான்ப்பா. லட்சுமிக்கு கேன்சர் தெரிஞ்சு இது நாள் வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தீங்க, அது ஏன்பா? அவ இங்க வந்து 10 நாள் தானே பாச்சு. நான் என்ன செய்வேன்? அது மட்டும் இல்ல, அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். உங்க அம்மா தான் முட்டுக்கிட்ட போட்டுக்கிட்டே இருக்காளே. ராஜா, என் கூட வா. டிரைவர் வாங்க சொல்லி நான் உள்ள போயிடுவேன். ஓகே. லட்சுமி, கீழே இறங்கு. கேர்ள்ஃப்ரெண்ட், இந்த கிழவரை தனியா விட்டுட்டு போக பாத்தியில்ல? நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? உங்க
எல்லாருக்கும் எனக்கு கேன்சர்ங்கிற விஷயம் இப்பதான் தெரியும். ஆனா எனக்கு முன்னாடியே தெரியும். அது மட்டும் இல்ல பாய் ஃப்ரெண்ட், வாழ போற கொஞ்ச நாள் ஆகுது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு தான் இங்க வந்தேன். ஆனா நான் இங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். அனாவசியமா உங்களையே வருத்தப்பட வைக்கணும்னு தான் நான் இங்க இருந்து போயிட்டேன். போறேன் வீடு இதான் எல்லாருக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்குதே. அத்தை கொஞ்சம் கண்டிப்பு டிசிப்ளின் அப்படி இப்படி இருப்பா. நீ கவலைப்படாத, இனிமே அந்த கல்வியை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன நீங்க நடந்து போனதை பத்தி பேசிக்கிட்டு இனிமே நடக்க வேண்டியது கவனிங்க. நடக்க போறது ராஜா இந்த மோதிரத்தை எடுத்து லட்சுமி கையில மாட்ட வேண்டியது. அது மட்டும் போதாது, இந்த மாலையை மாத்திக்குங்க. குடு குடு கையில குடு. கால் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். மாமாயி மாமாயி. நாளைக்கே ராஜா லட்சுமியை கூட்டிட்டு அமெரிக்கா போக வேண்டியது. அங்க நான் ஏற்பாடு செய்து வச்சிருக்கிற ஆஸ்பத்திரியில லட்சுமியை சேர்க்க வேண்டியது. லட்சுமியை பூரணமா குணமாக்கி சாதாரண லட்சுமியை மகாலட்சுமியா என் கையில கொண்டாந்து சேர்க்க வேண்டியது. இந்த லட்சுமி திரும்பி வர்ற வரைக்கும் இந்த கிழமை தோட்டத்துல இருக்கிற புகையெல்லாம் ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டே அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. That's all.